ஆக்ட்ரஸ் நயன்தாராவுக்கும் நடிகர் தனுஷ்க்கும் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியான டாக்குமெண்ட்ரி வீடியோ தொடர்பாக பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்த நிலையில் ஒரு தயாரிப்பாளராக தனுஷ் நானும் ரவுடி தான் படத்துடைய கிளிப்பிங்ஸை உங்கள் கல்யாண வீடியோவில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் மூலமாகவே சொல்லிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறமா வெளியான டாக்குமெண்ட்ரி வீடியோவில் நானும் ரவுடி தான் படத்துடைய சில ஷூட்டிங் ஸ்பாட் காட்சியெல்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. 3 செகண்ட் வீடியோவுக்கு தனுஷ் 10 கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்குறாரு அப்படின்னு குற்றச்சாட்டுக்களை வச்சத நயன்தாரா எப்படி இவ்வளோ ஃபுட்டேஜை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பல கேள்விகள் வந்துட்டு இருந்துச்சு. தனுஷும் நயன்தாராவும் சமாதானம் ஆயிட்டாங்களா அல்லது வழக்க நீதிமன்றத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு நயன்தாரா முடிவெடுத்து இப்படி பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள் போயிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து தனுஷ் நடிச்சு டைரக்ஷன் பண்ணியிருக்க இட்லி கடை படத்துடைய தயாரிப்பாளரான ஆகாஷ் பாஸ்கரனோட திருமண விழால நயன்தாராவும் தனுஷும் கலந்துகிட்டது பலருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. அதே போல தனுஷ் உட்கார்ந்து இருக்க சேருக்கு சில அடிகள் தள்ளி இருக்க சேர் தான் தனக்கு வேணும் அப்படின்னு நயன்தாரா கேட்டு வாங்கி உட்கார்ந்து இருக்காங்க. மேலும் தனுஷ் முன்னாடி கெத்த காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரே வரிசையில கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும் நடுவில் எந்த ஒரு சமாதானமும் நடக்கல அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. இதை தொடர்ந்து பார்த்தோம்னா ஆக்ட்ரஸ் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் நானூறோடி தான் படத்துல இருந்து தான் காதலிக்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். மேலும் இந்த படத்தை தனுஷ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நயன்தாரா விக்கியோட காதலுக்கு அஸ்திவாரமே இந்த படத்தோட ஷூட்டிங்ல தான் ஆரம்பிச்சுது. இந்த படத்தை பத்தியும் தங்களோட காதல் எப்படி ஆரம்பிச்சது, யார் முதல்ல காதலை சொன்னாங்க உள்ளிட்ட பல விஷயங்கள நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் பேசியிருக்காங்க. ஆனா ஒரு இடத்துல கூட தனுஷை பத்தி பேசவே இல்லை. அதே நேரம் நானூறோடி தான் படத்துல விஜய் சேதுபதிக்கு அம்மாவா நடிச்சிருந்த ஆக்ட்ரஸ் ராதிகா மட்டும் தனுஷை பத்தி பேசியிருக்காங்க. நானும் ரவுடி தான் படத்தோட ஷூட்டிங் பாண்டிச்சேரியில நடந்துட்டு இருந்தப்போ விஜய் சேதுபதி வச்சு சில காட்சிகளை விக்னேஷ் சிவன் ஷூட் பண்ணிட்டு இருந்தாராமா. அப்போ அதை தூரமா இருந்து பார்த்த நயன்தாரா இவர் கியூட்டா இருக்காருல அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அப்ப இருந்துதான் விக்னேஷ் சிவன் மேல நயன்தாராவுக்கு காதல் வந்திருக்கு. அதுக்கப்புறமா படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் பிரிஞ்சு போறப்ப இந்த செட்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு நயன்தாரா சொல்லியிருக்காங்க. விக்னேஷ் சிவனும் நானும் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நயன்தாரா கொச்சினுக்கு போனதுக்கு அப்புறமா விக்னேஷ் சிவனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. என்னால சென்னைக்கு வர முடியாது, கண்டினியூ நான் ஷூட்டிங்ல பிஸியா இருக்கேன், நீங்க என்கிட்ட பேசணும்னா தாராளமா கொச்சினுக்கு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. ஆனா விக்னேஷ் சிவன் சரின்னு சொல்லிட்டு ஒரு மாசமா நயன்தாராவை பார்க்க போகவே இல்லை. விக்கி வராததுனால நயன்தாரா என்ன நீங்க அவாய்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்படிலாம் இல்லை, நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா உடனே விக்னேஷ் சிவன் நயன்தாராவை பார்க்கறதுக்காக கிளம்பி போயிருக்காரு. மீட் பண்ணும்போது 2 பேரும் லவ்வா சொல்லாமலே அவங்களுக்குள்ளார காதல் இருக்கு, ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து இப்போ வரைக்கும் நாங்க லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற விஷயத்த நயன்தாரா புரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப இருந்துதான் இவங்களோட லவ் ஸ்டோரி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நயன்தாரா சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து ஆக்ட்ரஸ் ராதிகா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தனுஷ் ஒரு நாள் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. தனுஷ் ஆக்சுவலி எனக்கு கால் பண்ணி அக்கா உங்களுக்கு ஏதாவது ஒரு வெக்கம் மானம் இருக்காங்க, அக்கா உங்களுக்கு கொஞ்சமாவது வெக்கம் மானம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. என்னையா திடீர்னு இப்படி கேட்குற, எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் கேட்டப்ப விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் லவ் பண்றாங்களாமா, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியவே தெரியாதா அப்படின்ற மாதிரி தனுஷ் சொல்லியிருக்காரு. அதை கேட்டு ராதிகா ரொம்பவே ஷாக் ஆயிட்டதா சொல்லியிருக்காங்க. மேலும் ராதிகாவோட இந்த ஸ்பீச்சை கேட்ட பலருமே என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, நானும் ரவுடி தான் படத்தோட ஷூட்டிங்ல ராதிகாவும் தான் இருந்திருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு கூட இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியல, முதல்ல தனுஷுக்கு தான் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் ராதிகா கிட்ட கேட்டிருக்காங்க, ராதிகாவுக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்ததால ராதிகா மூலமா தான் மொத்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் இவங்களோட லவ் விஷயம் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலருமே இந்த விஷயத்த ஷேர் பண்ணிட்டு வராங்க.